ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரு ஸ்பைசியான ஒரு இட்லி தோசைக்கு சைட் டிஷ் ரெசிபி தான். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு தோல் உரிக்காத ஒரு 10 பல்லு பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெந்நீரில் வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் அம்மியில் அரைக்கிறதா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டி வந்து இது அம்மியில் அரைச்சி தான் கொடுப்பாங்க. ஸோ நைஸாக அரைச்சி எடுத்துட்டு ஓரமாக அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அகைன் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதை இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா மூடி விட்டு ஒரு 7 நிமிஷம் போல் விட்டுட்டோன்னா எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி தோசைக்கு வந்து ஊற்றி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். வேறெல்லாம் செய்ய முடியலப்பா அப்படின்ற நேரத்தில் வந்து இப்படி சிம்பிளாக மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி சிம்மில் வச்சு விட்டால் போதும். சட்னி ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். இது சோம்பேறித்தனமாக இருக்கிற நேரத்தில் இப்படி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். எங்கள் பாட்டி வந்து எனக்கு இது செஞ்சு கொடுத்தாங்க. அதுலேருந்து இந்த ரெசிபிக்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.